Welcome back. Just try. நான் உங்கள் ரசிகா. Today special நாட்டு கோழி குழம்பு. இந்த நாட்டு கோழி குழம்புல இந்த போண்டா செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க மம்மி சூப்பரா செய்வாங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 3 tablespoon ஆயில் ஊத்திக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, வெஞ்சீரகம், 3 சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 3 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாமே ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். தனியாக ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கோகனட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. One tablespoon chili powder, 4 tablespoon coriander powder போட்டுக்கோங்க. Half tablespoon turmeric powder, தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறோன்னா அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். மிக்ஸில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ப்ரௌன் கலர்ல நல்லா மாறிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நாட்டுக்கோழி சிக்கனை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சிக்கனோட சேர்ந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
கொதிக்கிறத பார்த்தாவே சாப்பிடணும் போல இருக்கே. டேஸ்டியா இருக்கும். வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்களோட ஹோம்ல ட்ரை பண்ணுங்க. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்